வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவை ஆவலுடன் வெரி எக்ஸைட்மெண்ட்ல ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட நீங்க பார்க்க வந்திருக்கீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சமாவது ஃபில்ஃபில் பண்ணணும். அதுலயும் கொஞ்சம் ஓப்பனா பேசிடுவோமே இந்த விஷயத்துல. இந்த வீடியோல ரொம்ப ஓப்பனா பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ரொம்ப இல்லாட்டும் கொஞ்சம் லைட்டாவது ஓப்பனா பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்னுடைய குடும்பத்தையும் மீறி தான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இதுதான் உண்மை. எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க அரசியலுக்கு வராதன்னு மிரட்டினாங்க. இது என் லைஃப்லயே நடந்திருக்கு. திடீர்னு என் குடும்பத்துல யாரும் சம்பந்தம் இல்லாம வந்து எனக்கு கண்ணாமலான்னு திட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா திமுக இருந்து கொடுத்த மிரட்டல்கள் உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் திட்டி இருப்பாங்க அப்படின்னு. நான் இதுக்கும் பதில் கொடுத்ததே கிடையாது. அப்ப எனக்கே அப்படின்னா திமுக அண்ணன் தலைவருக்கு எவ்வளவு நெருக்கடிகள் கொடுப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்க இஷ்யூ, அதாவது விஜய் அவர்களுடைய இஷ்யூ. அதுக்கப்புறம் அந்த கட்சி சார்ந்த வாக்குறுதிகளுக்கு நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்றாங்க. அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் இந்த பார்த்திபன் சமுத்திரகனி இல்ல. எனக்கு என்ன கேக்குறேன்னா, ஏண்டா இத்தனை நாள் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ நடிகைகள் இந்த மாதிரி பிரச்சனைல டிவோர்ஸ் பிரச்சனையும் சரி இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள்ல ஈடுபட்டது உண்டு, நடந்திருக்கு. இப்ப இதுக்கு முன்னால நடந்த இந்த நடிகர்களுக்கு பேரோ நடிகைகளுக்கு பேரோ தேவையில்ல. ஆனா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், இதுக்கு முன்னால நடந்த சேம் சினாரியோ இதே மாதிரி ஒரு இதுதான். அதுல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பார்த்திபன் அதாவது தமிழ் சினிமாலேயே வந்து ரொம்ப கட்ஸ் உள்ளவர், இவ்வளவு போல்டா ஸ்டேஜ்ல பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க. அவ்வளோ கட்ஸ் உள்ளவர் எதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்கிறாரு? அதுவும் இத்தனை நாள் எத்தனையோ நடிகர்கள் பழைய காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் வருவோம், முதலமைச்சரா இருந்தவங்கல இருந்து இப்போ வரைக்கும் வருவோம், அந்த நடிகர்கள் எல்லாம் பத்தி அப்ப இவர் பேசுவாரா? கேட்கிறேன், பேசுவாரா? அவ்வளவு கட்ஸ் இருக்குன்னா பேசுவாரா? ஏன் பர்டிகுலரா இவருக்கு விஷயத்துல ஏன்? பல்வேறு நடிகர்கள் இருக்கும்போது, பல்வேறு நடிகர்களையும் தாண்டி பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது சமூக கருத்துக்கள்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தானே கொடுக்கணும். அவ்வளவு போல்ட்னஸ் ஓவர்லோட் அப்படின்னா யாருக்கெல்லாம் நீங்க கொடுத்துருக்கணும்? அப்ப நீங்க மறைமுகமா ஏதோ ஒன்று சொல்ல வரீங்களா, இல்ல உண்மையிலே ஃப்ளோல அடிச்சு விட்டீங்களா, இல்ல வேற ஒரு கட்சிக்கு ஆதரவா நீங்க பேசுறீங்களா? அதே மாதிரி ஓப்பனா பேசுனா விஜய் அவர்கள் இப்ப இந்த விஷயத்தை நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க நிறைய பேர் சொல்றீங்க எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்திலயும் வந்து இவங்க முட்டு கொடுக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. பல பேர் இது எதுக்காக அவருக்கு ஃபேன் ஆனாங்க, எதுக்காக ஓட்டு போடணும்னு நினைச்சதே அந்த குடும்பமா இருக்காரு, அவர் நல்லவர், இந்த மாதிரி விஷயங்களை மேற்கொண்டுதான் அவங்க வந்து இந்த விஷயத்துக்கு வந்தாங்க. மிச்ச மீதி இருக்கவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மாற்றம் வேணும், நாங்க வந்து அவர் எப்படி இருந்துட்டு போட்டோம், அவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க சூஸ் பண்ணோம், அதனால அவர் எப்படி இருந்துட்டு போட்டோம் அதோட அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பர்சனல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இரண்டு கட்டமா இருக்கும்போது நீங்க நினைக்கிறீங்க எல்லா விஷயத்துக்கும் முட்டு கொடுப்பாங்க, அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்பவுமே நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல என்னன்னா, எப்பவுமே அதர் சைட் ஆஃப் த காயின் அப்படிங்கறது ஒரு விஷயத்தை நான் பார்க்கணும்னு நினைப்பேன். அதனாலதான் அது வந்து நம்ம கிளியரா பேச முடியல. அதர் சைடு இது வந்து எதோட உள்நோக்கம் நார்மலைஸ் பண்ணணும் அவர் நினைக்கிறாருன்னா, 2026 அப்புறம் இப்ப இல்லாட்டும் ஒருவேளை அவர் வின் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போறாருன்னா அதுக்கப்புறம் டவுன் பண்ணி விட்டுருவாங்க. சும்மா ஒன்னும் மக்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் முட்டு கொடுப்பாங்கல்ல, இதை வந்து அவர் நார்மலைஸ் பண்ணணும், உண்மையிலே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல விட்டெல்லாம் விட மாட்டாங்க, தூக்கி போட்டு மிதிப்பாங்க. உங்க அண்ணன் அவரை எப்பனாலும் அடிக்கலாம் நீங்க, ஆனா இப்ப யாரை அடிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அவரை எப்பனாலும் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ஒரு மைண்டுக்கு வந்துருவாங்க. ஆனா இப்ப யாரை டார்கெட் பண்ணணும், இப்ப யாரை அடிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. உண்மையில இப்ப வந்து அவர் வந்து இந்த விஷயத்த நார்மலைஸ் பண்ணணும், இல்ல வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா ஓப்பனா இவ்வளவு தூரம் இந்த நேரத்துல பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு எல்லா விஷயத்தையும் அவாய்ட் பண்ற ஒருத்தர் அந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்து கண்டிப்பா சேர்ந்து போயிருக்க அவசியமே கிடையாது. அப்ப ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதுவும் அதர் சைட் ஆஃப் த காயின் அப்படிங்கறத தான் நான் சொல்றேன். அவர் என்ன சொல்ல வரான்னு தெரியாமலே நம்ம ஒரு இதுக்கு வர முடியாது, அதை பத்தி நம்ம பேச முடியாது, அதுக்கப்புறம் போட்ட வார்த்தையெல்லாம் அள்ள முடியாது. அப்படிங்கறதுனால நம்ம வந்து ஒரு கடல்ல தூக்கி எல்லா வார்த்தையும் விதைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் போய் தேடி எடுக்க முடியாது. பாத்தீங்களா, அதுக்கு பெரிய லெவல்ல நமக்கு நீச்சல் தெரியணும். அது இல்லாம நிறைய நாட்கள் கூட ஆகும். அதுலயும் ஒரு சிலது அலை அடிச்சு வேற கரைக்கு போயிடும், அங்கெல்லாம் நம்மளால போய் எடுக்க முடியாது. அதனால வார்த்தைகளை விடுறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நமக்கு அங்க என்ன இருக்கு, எதற்காக இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். ஒருவேளை சங்கீதா அவர்கள் சொல்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு பேருக்கு எந்த நற்பெயருக்கு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறதை நம்ம எடுத்து பார்க்கணும். இதுல வேற ஆதவர்ஜுனன் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, என்னோட குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்து அதனால விஜய் அவர்களுக்கு அப்ப நீங்க யோசிங்க, தலைவருக்கு யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுலயும் இன்டைரக்டா ஏதோ மீன் பண்ற மாதிரி இருக்கு. அந்த மீன் பண்ற விஷயம் எனக்கு அதுல இருந்து நான் என்ன எடுக்கிறேன்னா, அரசியல் பயணம் வந்து தேவையில்லை விஜய் அவர்களுக்கு, அது வந்து பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இதை மேற்கொள்ற மாதிரி அவர் அதுல ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறது மாதிரி தான் என்னால் எடுத்துக்க முடியும். அப்படிதான் அவர் சொல்ல வராரு. சோ தட் இங்க வந்து என்ன ஒரு விஷயம் இருக்கு, அந்த 30% எஸ்எஸ்டி ஸ்டாலின் சர் டாக்ஸ், இந்த இதுல எத்தனையோ பல்லாயிரம் கோடி வந்து அதுல வந்து எடுக்கப்பட்டதா இருக்கு. இத நீங்க பாப்பீங்களா? இப்ப வந்து அவங்க மேட்டர் முக்கியமா இல்ல உங்க மேட்டர் முக்கியமா? அவங்க எல்லாம் தூக்கி அந்த பக்கம் இந்த பக்கம், ஃபர்ஸ்ட் நீங்க உங்க லைஃப பார்க்கணும்ல. இப்பவே இத்தனாயிரம் கோடி அடிச்சிருக்காங்கன்னா இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுக்கும்போது எத்தனாயிரம் கோடி அடிக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு இதுல வந்து ஓப்பனா சொல்லணும்னா வந்து
உடன்பாடு இல்லை. இலவசம்ங்கிற விஷயத்துல உடன்பாடு இல்லை. ஆனா நான் ஒண்ணு கேட்கறேன், திரும்ப ஒண்ணு கேட்கறேன். இங்க பல பேருக்கு வந்து இப்ப இந்த 5000 ரூபாய் போட்டதுக்கு அப்புறம் மைண்ட் செட்டே மாத்திட்டாங்க. அவங்கள்ட்ட என்னதான் நீங்க கிளியரா போய் சொன்னாலும் நீங்க வந்து ஒரு நோட்டீஸ் எடுத்துக்கொண்டு கொடுக்குறீங்க, எங்களோட வாக்குறுதிகள் இந்த மாதிரிதான், இலவசமே இருக்கான்னு கொடுத்தா கூட அவர் இவ்வளவு தராரு, இவர் இவ்வளவு தர, நீ எவ்வளவு தருவன்னு சொல்லிதான் வந்து மக்கள் சந்திப்பிலே அவங்க கேட்கறாங்க. அப்படிங்கும்போது அந்த மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு. இப்போ வந்து அவங்கள கொடுக்காத மாற்றத்தை விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க, நீங்க வந்து இலவசம் கொடுக்காதீங்க, எங்க நாங்க வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றீங்க. ஆனா அதுக்கு நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா? நீங்க மாற்ற வேணும், வந்து ஊழல் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றீங்க, யாராவது கேர் பண்றீங்களா? நீ ஊழல் பண்ணிட்டு போ, எனக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்தா போதும், மாசம் மாசம் இவ்வளவு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. இந்த மைண்ட் செட்டை உடனே மாத்த முடியாது, மைண்ட் செட்டை படிப்படியா தான் மாத்த முடியும். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல போய் உட்காரணும், அதுக்கு வின்னிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கும்போது நம்ம படிப்படியா தான் குறைச்சாகணும், இல்லைன்னா ஓட் போட மாட்டாங்க, ஓட் போடலாம், வின் பண்ண முடியாது, நம்ம நினைச்சதை பண்ண முடியாது. நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் வீட்டுக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது பாசிபிலிட்டியான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். உடனே முடியாட்டும், ஒரு ஃபியூச்சர்ல வேணா பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த இதை வந்து படிப்படியா குறைக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ ஃப்ரீ பீஸை வந்து சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து வெளியே எடுக்கணும், மக்கள் மைண்ட் செட்டை மாத்தணும். ஃபர்ஸ்ட் நீங்க மாறுங்க, அதுக்கப்புறம் அவங்கள மாத்தலாம். நம்ம நீங்க எல்லாருமே காமராஜர் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், எல்லாம் உலக உத்தமனா இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க. அதான் சொல்லுவாங்களா, ஜோதிகா மாதிரி பொண்ணு கிடைக்கணும்பாங்க, நீ சூர்யா மாதிரி இருக்கிறே, அந்த மாதிரி தான். நீங்க ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்கீங்களா? ஃப்ரீ பீஸே வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாரும் தூக்கி இறங்கி பார்ப்போம், உங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் இறங்கி பார்ப்போம். எல்லாம் உங்க மக்கள் வரி செலுத்துற பணம் தான், அதுல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, நீங்க வாங்கி வச்சுக்கிறீங்க. அதே இதை கொடுத்து எங்க பொருளாதாரத்தை நீங்க டெவலப் பண்ணுங்க. எத்தனை பேர் போய் போராட்டீங்க, வாங்கி வச்சுக்கிறோம், என்ன பண்றோம், சரி கொடுக்குறத நம்ம வாங்கி வச்சுப்போம் அப்படி சொல்லி தான் வாங்கி வைக்கிறீங்க. இதே அமௌண்ட்டை நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்ல ஒரு பொருளாதார டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி வீட்டுக்கு ஒரு பையனுக்கு வேலை கொடுங்கன்னு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அதெல்லாம் இது பாசிபிலிட்டியான்னு கேட்கறவங்களுக்கு பாசிபிலிட்டி தான். ஏன்னா 4.39 லட்சம் கோடி அப்படின்னா அதுல 30% நீங்க எடுக்கும்போது 1 லட்சம் கோடிகள் வருது அப்படின்னா அதுல இது வந்து எல்லாத்தையும் டேலி பண்ணும்போது, இவர் கொடுத்த இவர் சொன்ன எல்லாத்தையும் டேலி பண்ணும்போது 1000 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த இதை எடுத்து கொடுக்கலாம். அந்த பெர்சன்டேஜ் அவங்க வந்து ஊழல் பண்ற காசு எடுத்து கொடுக்கலாமே தவிர, மற்றபடி ஆல்ரெடி கடன் இருக்கனால இன்னொரு கடனை வாங்கி நம்ம கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா அது ஒரு பெரிய தவறு. அதை நான் வந்து எக்காரணத்து கொண்டோம் நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இந்த இலவசத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இலவசத்துல விருப்பமும் இல்லை. இலவசங்கிறது மக்கள் எதிர்பார்த்து கொண்டு போயிட்டு இருக்கனால இதை படிப்படியாக தான் குறைக்க முடியும். எப்படி டாஸ்மாக் வந்து படிப்படியாக தான் குறைக்க முடியுமோ அதே மாதிரி தான் இது ஒரு போதையாகி கிடக்கு. எப்படி நம்ம அங்கே சினிமா மோகம்ல இருந்து டாஸ்மாக் மோகத்துல இருந்து எப்படி அங்கே ஒரு பக்கம் இருக்கமோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வர முடியும். அப்படிங்கிற ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ஒரு மெத்தட் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதை கொண்டு வர முடியும். அதனால அவங்க வழியில தான் போய் ஆகணும். இல்லைன்னா மறுபடியும் மக்கள் என்ன செய்வாங்க, அந்த வழி தான் போவாங்க. அவன் கொடுக்குறான், அட்லீஸ்ட் டெம்பரரியாவது கொடுக்க. ஏன்னா இப்போ பொருளாதாரத்தை உடனே டெவலப் பண்ணி எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் டவுட் தான். அப்போ படிப்படியாக தான் அதையும் பண்ண முடியும், படிப்படியாக தான் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். அந்த 5 வருஷத்துல அந்த டெவலப்மெண்ட் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இதுக்கு ரிசர்ச் பண்றதுக்கு அந்த டைம் பத்துமான்னு தெரில. அப்படி இருக்கும்போது ஃப்ரீ பீஸை கொடுத்து தான் கொஞ்சம் சமாளிக்க முடியும். தற்சமயத்துக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த அமௌண்ட்னால சில செலவுகளை அவங்க குறைச்சிக்கிட்டு வேற இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சேவிங்ஸ் கூட ஆக வாய்ப்பு இருக்கு. சேவிங்ஸ் ஆகாட்டு கூட வேற ஒரு விஷயத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கும்போது இதுல எந்த தவறும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த 5 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து 5.5 கோடி 6.5 கோடி இருக்கு, இருந்தாலும் 5.5 கோடி மக்களுக்கு, நீங்க 18 வயசுக்கு மேல இருக்க மக்களுக்கு எல்லாருக்கும் நீங்க வேலை கொடுக்க முடியுமா? வீட்டுக்கு ஒரு ஆளுன்னு எடுத்தா கூட நீங்க அதுல நான் ஒரு குத்து மதிப்பா 2.5 கோடி மக்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? நீங்களே முடியாது. அது வந்து வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம், சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி ஃப்ரீ பீஸை விமன் சைடு கொடுக்கும்போது மென் சைடு அவங்களுக்கு வந்து இப்போ இதை கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த பக்கம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது மென் சைடு ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, பொருளாதார டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணுவாங்க. அதை தான் அவர் சொல்லியிருக்காரு, அந்த விஷயத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இதையும் சொல்லியிருக்காங்க, அதையும் சொல்லியிருக்காங்க. அதை சொல்லி அதை பண்ண முடியுமா அதுங்கிறது வந்தாதான் தெரியும், பார்த்தாதான் தெரியும். இவங்க சொன்ன உடனே பண்ணுவாங்களா, அதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டா பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஆனா பண்ண முடியுமாங்கிறது வந்து பார்த்தாதான் யாருனாலும் தெரியும். ஸோ இவங்களுக்கு இந்த சைடு அவங்க வந்து ஒரு சின்ன சப்போர்ட் இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்துல கொடுக்குறாங்கன்னா பசங்க சைடும் ஏதாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலைன்னு சொல்றோம், அப்போ ஒரு வீட்டுக்கு 5 பசங்க இருக்கானுங்க, இல்ல இப்போ உள்ள காலத்துல 2-3 பசங்களா இருக்கானுங்க. அப்போ ஒரு பையனுக்கு வேலைங்கும் போது அந்த ஒற்றுமை எந்த லெவல் இருக்கும்னு தெரியாது. அப்ப இந்த 2வது 3வது பையனுக்குன்னு சொல்லும்போது கேள்விக்குறிதான். அதுவே பெண்கள்னு காமனா சொல்லும்போது அவங்கவுங்க தேவை அவங்கவுங்க பார்க்கும்போது பசங்க அவங்க சைட்ல ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கங்கிற நோக்கங்களை கூட நம்ம உற்று நோக்கலாம். ஃபியூச்சர்ல தான் நம்ம பார்க்க முடியும். அதாவது இவங்க சொன்னது எல்லாமே ஓரளவு பாசிபிலிட்டி தான். அதாவது உண்மையிலே அதை ஊழலை தடுத்து
அந்த காசை எடுக்க முடியும், எடுத்து கொடுக்க முடியும்னா மட்டும்தான். அதை வந்து எந்த அளவுக்கு தடுக்க முடியும்னு எனக்கும் தெரியல. ஏன்னா எத்தனை எம்எல்ஏஸ் வர போகிறாங்க, எத்தனை எம்எல்ஏஸ் வர மாட்டாங்கன்னு தெரியல. அதை அவர் தடுத்தாருன்னா மட்டும் அது பாசிபிலிட்டியே தவிர சும்மா இதை பண்ண முடியாது. மேலும் மேலும் கடனில் தான் போகும். அது நம்ம தலையில தான் வந்து விடியும். அதனால பொருளாதார டெவலப்மெண்ட் ஏறுமான்னு கேட்டால் கிடையாது. பொருளோட விலை தான் ஏறும், கரண்டோட விலை தான் ஏறும். அதை வந்து பார்த்துட்டு பண்ணணும். மேபி அவங்க வந்து அதிகாரிகள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அது எப்படி பாசிபிலிட்டின்னு நினச்சி அவங்க பண்ணாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அவர் கூட்டிட்டு வந்தது நார்மலைஸ் பண்ண அப்படிங்கிற ஒரு நோக்கம், உள்நோக்கத்தில் வேணனே நீ என்ன பண்ற, நான் வேணனே கூட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுங்கிறது ஒரு தவறான செயல் தான். அதுவே இல்லை, நான் வந்து ஹர்ட் பண்ண விரும்பலை, நான் வந்து அது இல்லை, அதை வந்து தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் கூட்டிட்டு வந்தேன், ஃப்ரெண்ட்லியா தான் கூட வந்தேன், ஃப்ரெண்ட்லியா தான் சேர்ந்து வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா தப்பு கிடையாது. இதை நார்மலைஸ் பண்ணணும், அவங்களை இரிட்டேட் பண்ணணும், அவங்களை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்றாருன்னா எல்லாரெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில பேர் வேணா முட்டு கொடுக்கலாம், எப்பவுமே கொடுக்கலாம். அதே ஆட்கள் அவங்கள திருப்பி அடிப்பாங்க. அதாவது விஜய் அவர்களே அவருடைய ஃபேன்ஸே வந்து திரும்ப கேட்பாங்க. 1000 தான் இருந்தாலும் ஓட்டு போட்டுருவாங்க, ஆனா திரும்ப அவங்க கேட்பாங்க. நீங்க நினைக்கிறீங்க அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்பவுமே பல பேர் கேள்வி கேட்கறாங்கிறது வெளிப்படையா தெரியுது. அப்போ இவர் வந்து உண்மையிலே அதை நார்மலைஸ் பண்ணணும்னு நினைச்சாருனா, ஏன்னா இப்போ வந்து எதுவுமே தெரியல, அதர் சைடு என்னன்னு தெரியல, தெரியும் போது இதை விட ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா இவரை இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றதெல்லாம் சரி, அதுக்காக ஆப்போசிட்ல இருக்கவங்கலாம் ஓகேவா, சரி இவரை தோக்கடிச்சிருவோம், அப்ப யாரை நீங்க வின் பண்ண வைப்பீங்க? எப்படி சீமான் அண்ணன் அவர்களை வந்து வின் பண்ண வைக்க போறது இல்ல. அதுக்கப்புறம் 2 கட்சிகள் இருக்கு, 2 கட்சிக்கும் சூப்பரான நேம் இருக்கு, ஆல்ரெடி வெரி வெல் நோன்டு, அவங்கள பத்தி நமக்கு தெரியும். ஸோ அப்ப நீங்க எப்படி யாருக்கு வாக்களிப்பீங்க? எனக்கு வாக்களிங்க, நான் வந்து நிக்கிறேன், வாக்களிப்பீங்களா? முடியாதுல்ல, என்கிட்ட இலவசமா கொடுக்க ஒன்றும் இல்லை. அப்போ எனக்கு நீங்க ஓட்டு போட போறதில்ல. அப்போ நல்லவன் சொல்லி காமராஜரே திரும்ப வந்து நின்னாலும் நீங்க ஓட்டு போட போறதில்ல. அவர்கிட்ட ஃப்ரீ பீஸ் கேட்பீங்க, அதாவது இலவசங்களை கேட்பீங்க. இதை அவங்க வந்து இலவசங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணலை, அதை வந்து தவிர்த்து அதை விட்டுட்டாரு. ஏன்னா ஓசி அப்படிலாம் நிறைய சொல்றாங்க, இலவசம் சொல்றாங்க, தவிர்த்துட்டாரு அந்த வார்த்தைகளெல்லாம். ஆனா நீங்க காமராஜரே வந்தாலும், எவ்வளோ பெரிய நல்லவர் வந்தாலும், வெறும் வேட்டியை மட்டும் கட்டிட்டு செத்தாலும் நீங்க கேட்க தான் போறீங்க. அதை நீங்க மாத்துங்க, அதுக்கப்புறம் எல்லாரையும் நம்ம மாத்தலாம். இந்த ஃப்ரீ பீஸ் எல்லாம் சாத்தியமான்னு கேட்டா கண்டிப்பா சாத்தியம். ஏன் அப்படின்னா பக்கத்து மாநிலங்கள்ல, பக்கத்து ஸ்டேட்ஸ்ல வந்து பாசிபிளா இருக்கும்போது இங்க அதுவும் நம்ம வந்து பொருளாதாரத்துல நம்ம பொருளாதார ஜிடிபி ரேட் எல்லாம் அதிகமா இருக்கும்போது நல்ல டாக்ஸ், வெல்த்தியான டாக்ஸ் எல்லாம் நம்ம பே பண்ணும்போது நம்மளால ஏன் முடியாது அப்படிங்கிறதான் பண்ண முடியும். ஆனா அந்த இலவசங்கும் போது எனக்கு கொஸ்டின் மார்க்கா இருக்கு, இந்த எல்லாமே இலவசமா போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுங்கும் போது அதை பொருளாதாரத்துக்கு பயன்படுத்தலாமேங்கிற மாதிரி என்னோட கேள்விகள். அது எப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம யோசிப்போம். காரணம் நம்மளுடைய மக்களுடைய மைண்ட் செட் அப்படி, அவங்க இன்னும் அதுக்கே அடாப்ட் ஆகி இருக்கிறனால ஒரு வீட்டுக்கு போய் நிற்கும் போது கூட அதை தான் கேள்வியாக கேட்குறாங்க, நீ எவ்வளவு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தாண்டி இப்போ இந்த ஃப்ரீ பஸ் எல்லா இடமும் நீங்க வந்து ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆல்ரெடி இத்தனை கோடி நஷ்டத்துல இருக்கு, அப்ப எப்படி இதை வந்து நீங்க ரெக்டிஃபை பண்ணுவீங்க அப்படிங்கும்போது அவர் இதை ஒரு சொல்யூஷனா சொல்றாருன்னா, இதனால பாதிக்கப்பட்ட ஆட்டோ டிரைவர்ஸ், பைக் ராபிடோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக்ல போறாங்க, இந்த மாதிரி டாக்ஸி ஆட்டோ இந்த மாதிரி ஓட்டுநர்கள் டெய்லி பொழப்ப நம்பி ஓட்டிட்டு இருக்காங்க. டெய்லி ஓகேவா, அவங்க வந்து மாச கணக்குல டெய்லி பொழப்ப நம்பி ஓட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி பர்சனுக்கு என்ன வந்து நீங்க தீர்வு, அவங்களுக்கு ஒரு தீர்வை நம்ம ரெடி பண்ணியே ஆகணும். ஆல்ரெடி இப்ப பாதி இருக்கிறதுக்கே வந்து அவங்களால பொழப்ப நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையா வச்சுட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இன்சூரன்ஸை கட் பண்றதுக்கா, இல்ல வந்து அவங்களுக்கு ரோட் டாக்ஸ், இந்த மாதிரி ஆட்டோ வாங்குறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க குறைக்க போறீங்களா, இல்ல அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா என்ன பண்ண போறீங்க? அதுக்கு வந்து அவங்களுக்கு வேற ஏதாவது மறுமலர்ச்சி மாதிரி அவங்களுக்கு வேற ஏதாவது பண்ணணும். அதை வந்து நான் சொல்றேன், அவங்களுக்கு ஆட்டோ டிரைவர்ஸா இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. இந்த 2500 எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அப்ப ஆட்டோ டிரைவர்ஸுக்கு மாசம் 500 ரூபா நீங்க கொடுக்க போறீங்களா, இல்ல 1000 ரூபா கொடுக்க போறீங்களா அப்படிங்கிறத சிந்திக்கணும். அப்படி கொடுக்கறனால இது நிரந்தர பொருளாதார தீர்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதை வந்து நிரந்தரம் கிடையாது, இது வந்து டெம்பரரி ஃபில்லிங் மாதிரி தான் இருக்கே தவிர நிரந்தரம் மாதிரி தெரியல. ஸோ அப்போ நிரந்தரமா பண்றதுக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் மேனிஃபெஸ்டோஸ்ல அவர் வெளியிடும் போது பார்க்கணும். அப்படி வெளியிடுறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். இல்லைன்னா இந்த மேனிஃபெஸ்டோ வந்து கண்டிப்பா செட் ஆகாது யாருக்குமே. என்ன பொறுத்தவரைக்கும் இலவசங்கிறது வந்து நிரந்தர தீர்வு கிடையாது. அதை வந்து கண்டிப்பா வந்து நிரந்தரமா நம்ம எடுக்க முடியாது, டெம்பரரி தான். கண்டிப்பா நிரந்தர தீர்வுக்கு ஒன்று பண்ணியே ஆகணும். அதுக்கு என்ன பண்ண முடியுங்கிறத யோசிங்க. அதுக்காக மக்கள் வெயிட் பண்ண தயாரா இருக்காங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷன் எவ்வளோ தயாரா இருக்காங்க. நாங்க வந்து இன்னும் கஷ்டப்படணும்னா படுறோம். ஆனா வந்து அதுக்கான நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். இப்படியே இருந்தா செட் ஆகாது. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஒரு பெரிய கியூ நிக்கும், எல்லா விவகாரத்துல தான் வச்சுக்கோங்க. எல்லாருடைய கேஸ் நீங்க விசாரிச்சீங்கன்னா ஒவ்வொன்றும் பூதாகரமா வெவ்வேறு விஷயமா இருக்கும். எனவே இந்த விவகாரத்துக்கு போறதுக்கு 2 பக்கமான செய்தி கிடைச்சா மட்டும் இதுல பேச முடியும். பொது வழிக்கு வந்தா இதை தெளிவா பேச முடியாது. எனவே விஜய் அவர்கள் தரப்பு வந்தால் ஒழிய இதை பேசுறது சரியா இருக்க முடியும். அது வரைக்கும் வெறும் குற்றச்சாட்டு அரசியல் காரணமாக பரவலாம்.